உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அஜித் சூர்யாவை மிஞ்சும் அளவிற்கு தமிழ் சினிமாவில் தற்போது உச்ச நட்சத்திரங்களாக இருப்பவர்கள் தளபதியும் தான். இவர்கள் படங்கள் வந்தாலே ஒரே கொண்டாட்டம் தான். அதுவும் ஒரே நேரத்தில் இருவர் படம் வந்தால் தமிழ்நாடே திகைக்கும். அந்த அளவிற்கு அவர்களது ரசிகர்கள் கொண்டாடி விடுவார்கள். இவர்களை தொடர்ந்து அதிக ரசிகர்களை கொண்டவர் சூர்யா. இவரது படம் வந்தாலும் ரசிகர்களுக்கு திருவிழா தான். தற்போது இவரது நடிப்பில் அடுத்தடுத்த படங்கள் வெளிவர காத்திருக்கின்றன. சூர்யாவின் நடிப்பில் என்ஜிகே படமும் அஜித் நடிப்பில் நேர்கொண்ட பார்வை படமும் தளபதியின் 63வது படமும் தயாராகி வருகிறது. அஜித் கடைசியாக நடித்த விஸ்வாசம் படம் இந்த வருடம் பொங்கல் தினத்தில் வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது. இப்படம் பல குடும்ப ரசிகர்களை பெற்று தந்தது. இப்படம் தற்போது 75 நாட்களை கடந்தும் இன்னும் சில திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அஜித்தின் 59வது படமான நேர்கொண்ட பார்வை தயாராகி வருகிறது. இப்படம் மே 1ஆம் தேதி வெளியாகும் என்று படக்குழு ஏற்கனவே அறிவித்திருந்தனர். ஆனால் படப்பிடிப்பில் பல காட்சிகள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது. அதனால் படப்பிடிப்பு முடிய இன்னும் அதிக நாட்கள் தேவை என்பதால் பட வெளியீட்டு தேதியை மாற்றியிருக்கிறார்கள் படக்குழு. இப்படத்தை ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வெளியிட முடிவு செய்திருக்கிறார்களாம். அதன் அதிகார அறிவிப்பு சமீபத்தில் வெளியானது. அதனைத் தொடர்ந்து சூர்யாவிற்கு மிக நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கும் படம் என்ஜிகே படம் தான். இந்த படம் போன வருடம் தீபாவளிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவித்திருந்தது. ஆனால் சில காரணங்களால் படப்பிடிப்பு தள்ளி போனது. அதனால் தீபாவளிக்கு வெளிவர முடியாமல் இருந்தது. அதனைத் தொடர்ந்து படம் எப்பொழுது வெளிவரும் என்று சூர்யா ரசிகர்கள் அடிக்கடி சமூக வலைதளங்களில் கேள்வி எழுப்புவார்கள். சூர்யா ரசிகர்களும் அவரது படம் வந்து வெளியாகி 1.5 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டதால் என்ஜிகே படத்தை மிகவும் ஆவலாக எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கொண்டாட்டம் தரும் விதத்தில் என்ஜிகே படம் மே 31ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. கடந்த வருடம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்த படம் சர்க்கார். இந்த படத்தை தொடர்ந்து இந்த வருடம் அட்லியுடன் இணைந்து மாசான கமர்ஷியல் படத்தில் நடித்து வருகிறார் தளபதி விஜய். கடைசியாக வெளியான சர்க்கார் படமும் தீபாவளிக்கு வெளியாகும் என்று முன்கூட்டியே அறிவித்திருந்தனர். அதே போல தீபாவளி தினத்தில் வெளியானது. அதனைத் தொடர்ந்து இந்த படமும் தீபாவளிக்கு வெளியாகும் என பட பூஜை போடும் ஆண்டே தெரிவித்துவிட்டனர். அஜித் படம் அவர்கள் முன்கூட்டியே அறிவித்திருந்த தேதியில் சரியாக வெளியிட முடியாமல் நடுவில் மாற்றி வேறு தேதி அறிவித்துள்ளார்கள். அதே போல சூர்யா படமும் தான். ஆனால் தளபதி விஜயின் படம் முன்கூட்டியே திட்டமிட்டு அதற்கு ஏற்றபடியே படக்குழுவும் வேகமாக வேலை செய்து படத்தை சொன்ன தேதியில் ரிலீஸ் செய்ய இருக்கிறார்கள். கடந்த 2 வருடமாக வெளியான தளபதி திரைப்படங்கள் தாங்கள் சொன்ன தேதியில் வெளியிட்டு ரசிகர்களுக்கு கொண்டாட்டத்தை கொடுத்து வருகின்றனர். பட பூஜை ஆரம்பிக்கும் போதே எப்பொழுது வெளியிடும் என்று சொல்லும் அளவிற்கு தளபதி படத்திற்கு மட்டுமே இருக்கிறது. தளபதி விஜயின் படம் வெளியாகும் என்பதால் அந்த தினத்தில் மற்ற படங்களை வெளியிட பலரும் யோசிக்கின்றனர். அவரின் படங்களுக்கு மார்க்கெட் அதிகம் என்பதால் அந்த படத்தை வாங்கவே விநியோகஸ்தர்கள் விருப்பப்படுவார்கள். மற்ற படங்கள் போட்டி போடாமல் தள்ளி போய்விடும். தளபதி விஜய் என்றாலே கெத்து என்பது இதன் மூலம் நிரூபணமாகி உள்ளது. தளபதி விஜய் நடித்து வரும் 63வது படத்திற்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.